பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடே கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் இருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது செமையா தீர்க்கதரிசி ரெகொபெயாம் இடத்துக்கும் சீசாக்கின் நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுகள் இடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் ஷீஷாக்கை கொண்டு எருசலேம் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்களான் ஆவார்கள் என்றார். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. அப்படியே ராஜாவாகிய ரெகொபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாய் இருந்தது. கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ரெகொபெயாமின் ஆதியோடந்தமான நடபடிகள் செமையாவின் புஸ்தகத்திலும் ஞானதிஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகொபெயாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரெகொபெயாம்
தன்னுடைய ராஜ்யத்தை அவன் என்ன பண்ணி கொண்டானாம், திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு அவன் ஆட்சி செய்யும் பொழுது, இதுல பாத்தீங்கன்னா அவனோடு இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் என்று சொன்னால் அதாவது யூதா யூதா நாட்டினரை குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமத்துல வேதத்துல பல இடங்கள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் ஆட்சி செய்யும் பொழுது, அவன் ஆட்சி செய்த 5வது வருஷத்துல சீசாக், எகிப்தின் ராஜா சீசாக் என்பவன் என்ன பண்றான், படையெடுத்து வருகிறான். அவன் எப்படி வருகிறானாம், 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வரான். இப்படி வரும்போது அவனோட கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களா இருந்தாங்களாம். எல்லாரும் வராங்க யுத்தத்துக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை செமையா தீர்க்கதரிசிக்கு வருது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இவங்கெல்லாம் என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க, இவங்க என்னை தேடல, அதனால நான் இவங்களை அந்த ஷீஷா கையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை செமையா சொன்ன உடனே இந்த இஸ்ரவேல்ல இருக்க பிரபுக்களும் ராஜாவும் எல்லாரும் என்ன பண்றாங்க, தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். ஆண்டவரே, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால 7ஆம் வசனத்துல ஆண்டவர் அவங்களை அழிப்பேன் என்று சொன்னாரு. ஆனாலும் அழிக்காம ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் அவங்கள அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் அதாவது ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அப்போ என் உக்கிரம் அதாவது ஃபுல்லா ஊற்றப்படாது. ஏன்னா அவங்க என்னை பார்த்து மனம் திரும்பினாங்க, அதனால தங்களை தாழ்த்தினதுனால நான் ஃபுல்லா அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த ராஜா ஷீஷாக் ராஜா என்ன பண்ணாரு, இந்த எருசலேமுக்கு அங்க அதாவது ராஜா அதாவது எருசலேமுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷம், சாலமோன் செய்த பொன் பரிசை இதெல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சாலமோன் ஒவ்வொன்றையும் பார்த்து அவன் என்ன பண்றான், பொன்னாலேயே எல்லாத்தையும் செய்து வைக்கிறான். வெள்ளி அவன் காலத்துல ஒரு பொருட்டா எண்ணப்படலைன்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்போ பொன்னால செஞ்சதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வெள்ளியால செஞ்சு ரெகொபெயாம் அந்த இடத்துல அதை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த ரெகொபெயாம் அதாவது தன்னை தாழ்த்தினபடினால ஆண்டவர் அவங்கள அழிக்கல. ஆனாலும் ஏன் அழிக்கலைன்னா, யூதால இன்னும் சில காரியம் சீரா இருந்ததாம், ஒழுங்கா இருந்தது. ஆண்டவர் அதை பார்த்து என்ன பண்றார், ஃபுல்லா அழிக்கல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவாகிய இந்த ரெகொபெயாம் எருசலேமில தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். அப்படின்னா இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஷீஷாக் ராஜா எகிப்துல இருந்து வந்தான், அவன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போகும்போது வேதனை இருக்க தான் செய்யும்ல. ஆனா அந்த நேரத்துல தன்னை கர்த்தருக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டானாம், திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டான்னா தைரியப்படுத்தி கொண்டு அவன் ஆட்சி செய்கிறான். இந்த ரெகொபெயாம் ஆட்சி செய்த போது அவனுக்கு வயசு 41 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த எருசலேமில் அவன் 17 வருஷம் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அம்மா பேர் என்னன்னா நாமாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவர்கள் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. இப்போ பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆன பிறகு திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க, அதாவது கர்த்தரை தேடுகிறது தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான்னு இருக்கு. அப்போ ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை தேடிட்டு அதெல்லாம் சரியான உடனே ஆண்டவரை விட்டு போறது சரியான காரியம் இல்லை என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரை அதிகமாய் தேடிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆன பிறகு ஆண்டவரை தேட நீங்க மறந்தீங்கன்னா
அதனுடைய விளைவு என்ன இருக்கும்? அது ரொம்ப பயங்கரமானதாய் இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம அதாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில சம்பவித்ததுனால இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கி வர முடியாதபடி பல தடைகள் இருந்தால், ஆண்டவரை விட்டு ஆண்டவரை என் வாழ்க்கையில இதை செய்யல, அதனால எனக்கு தேவன் வேண்டாம் என்று சொல்லி அவரை விட்டு விட்டு ஒருவேளை வேதத்தை மறந்து ஜெபத்தை மறந்து ஆலயத்துக்கு போகிறதை மறந்து இருந்தா இன்றைக்கு மனம் திரும்பும்படி கர்த்தர் எச்சரிக்கிறார். ரெகொபெயாம் ஆண்டவர் அந்த ஷீஷாக் ராஜாவை அதாவது படையெடுத்து வரும் பொழுது அவங்க எல்லாம் தங்களை தாழ்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டது. தாழ்த்தினதுனாலதான் பெரிய அழிவு வர வேண்டிய அழிவை தடுத்து அவன் பொருட்களோடு அவன் என்ன பண்ணிட்டான்? நாட்டுக்கு திரும்பிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால், ஆண்டவரே நான் மறுபடியுமாய் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் அப்பா, ஊழியம் செய்தேன் நான் அநேகருக்கு சத்தியத்தை சொன்னேன், ஆனா இன்னைக்கு நான் உடஞ்சி போய் நிக்கிறேன், ஊழியம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நிக்கிறேன், ஆண்டவரை என்னை மறுபடியும் உங்க கையில எடுத்து என்னை பயன்படுத்துங்க, நான் எதுல விழுந்திருக்கணும் அதுல இருந்து என்னை தூக்குங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகப்பரமான ஆஸ்திகளுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் பேர் புகழுக்கும் பின்னால நம்ம ஓடாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குறையாவே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீங்க அவரை தேடும் பொழுது உங்க ஆசீர்வாதங்கள் பெருகதான் செய்யுமே தவிர அது குறுகி போகாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது, ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது, பணம் பெருகும் பொழுது, புகழ் பெருகும் பொழுது அதன் மேல உங்க கண்ணை வைக்காமல் இதையெல்லாம் கொடுத்த தேவனை நீங்க நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த மேன்மையெல்லாம் உங்களால கிடைச்சதாப்பா, ஆண்டவரே நான் இதுக்கு தகுதி ஒன்றும் இல்லையே ஆண்டவரை, நீங்க கொடுத்த மேன்மை ஆண்டவரை, நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அவரை நீங்க துதித்து மேன்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ரெகொபெயாம் இறந்து போனவொடனே அவங்களுடைய பிதாக்களுடைய கல்லறையில அவனையும் வச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்துல ராஜாவானான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரெகொபெயாமுக்கு நிறைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா எல்லாரை காட்டிலும் அவன் அதாவது அப்சலோமுடைய மகள் அதாவது மாகாளை அவன் அதிகமாய் நேசித்தான். அப்போ அவளுக்கு பிறந்த குமாரன் தான் இந்த அபியா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனை ராஜாவாக்க விரும்பினான். அதே போல அவனை என்ன பண்ணிட்டான்? அவன் இறந்த பிறகு இந்த அபியா தான் ராஜாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபியா என்ன பண்ணினான் என்பதை நாளைய தினத்தில் நாம் வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ரெகொபெயாம் அவனுடைய ஆட்கள் உம்மை விட்டு தூரமாய் போகும்போது என்ன நடந்தது, அவங்க மனம் திரும்பும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கும் ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நீங்க கொண்டு வாங்க டாடி. ஆண்டவரை எந்த இடத்துல அவங்க விழுந்து கிடக்குறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவர்களை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு செல்போன் எல்லார் கையிலயும் இருக்கிற ஆண்டவரை அப்பா, ஒரு குட்டி சாத்தான போல இருக்குப்பா. பல நல்ல காரியங்கள் இருந்தாலும் அப்பா தீமையான காரியங்கள் உள்ள இருக்கிறத பாக்குறோம்ப்பா. இன்னைக்கு ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆண்டவரை அப்பா இதுல சேட் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை அப்பா கண்டவங்களோட பேசிக்கிட்டு ஆண்டவரை வீணான தொடர்பை வைத்து கொண்டு பின்னால் அவங்க ஆண்டவரை அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தூக்கி நிறுத்துங்கப்பா. ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை ஆபாச படங்களை பார்த்து தங்களுடைய இருதயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற அப்பா வாலிப பிள்ளைகளும்
ஆண்டவரே திருமணமானவர்களோ ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகள் யார் அதை பார்த்தாலும் அப்பா அந்த ஆண்டவரை எதுல அவங்க விழுந்து கிடக்குறாங்களோ அப்பா அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள்ல நோய்வாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிற படுத்த படுக்கையா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்கப்பா. ஸ்ட்ரோக்கால கை கால் விழுந்து படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. டிப்ரெஷன்ல அப்பா எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே திருமணமானவர்கள் டிப்ரெஷன்ல விழுந்து அப்பா ஆண்டவரே தங்க சுய அறிவு இல்லாம ஆண்டவரே அப்பா எதையோ செய்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. டாக்டர்கள் அதுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்தாலும் நீர் பரம வைத்தியர் பரிகாரி ஆண்டவரை. அப்பா அவர்களை விடுதலை செய்யுங்க. அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உங்க கிருபை 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரீபா கபா லபா ரீதாரா மாரா கா தீபாலா பாகாரா தீமாரா லபிகரா தூராபா ஓராமா கரபா தீபாலபா கரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஷாபா லபா ரீதாரா கரபா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா வயதானவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரை வளர்த்து இன்னைக்கு அநேகர் முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்கப்பா, அநாத இல்லத்துல இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அவங்களை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க, அவங்க மனதில் உள்ள காயங்களை எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோரை கடைசி வரைக்கும் ஆண்டவரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைக்குடி வரட்டும் ஆண்டவரை. குடிக்கும் போதை பொருட்கள் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை நீங்க விடுதலை செய்யுங்க டாடி. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.